பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? அநேக பிரயாசப்பட்டும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட நான் பார்க்கலை, ஒரு ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காணப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தோடு காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எடுத்து வாசிப்போமா? மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. என் மகனே, என் மகளே, நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ என்னை தேடுவாயானால், விசுவாசிப்பாயானால், நிச்சயமாய் நான் நீ இழந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்கிறார். அது மாத்திரமில்லை, எந்தெந்த காரியங்களில் தடைகள் காணப்படுகிறதோ அந்தந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை உடைத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. இங்கே செய்ய வேண்டியது ஒன்று தான். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உண்மையில் அன்பு கூறுகிறேன், என்கிட்ட இருக்கிற எல்லா கசப்புகளும் எடுத்து போட்டு, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நேசிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை என்னில் வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள், திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடுகிறார் கர்த்தர் இன்றைக்கு. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.